அரளிப்பூ பூத்திருக்கு, இது சாமிக்கு பூவாச்சு. கத்திரிக்காய் இருக்கு. கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்த கத்திரிக்காய் அதனுடைய விதையே போட்டேன் இருக்கு. ஆனால் இலையெல்லாம் பாருங்கள், ஏதோ பூச்சி விழுந்த மாதிரி தெரியுது. எனக்கு சரியாக அதில் தெரியல. காய் நிறையா இருக்க வேண்டியது பூவெல்லாம் விழுந்துடுது. செடி தான் இப்போ கும்பகும்னு இருக்குது. இப்படி இருக்காது, கொஞ்சம் நல்லா லென்த்தாக ஹைட்டாக வரும், கேப் இருக்கும் ஒவ்வொரு இலைக்கு இடையில. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. காய் நிறையா இருக்கணும், ஆனால் காய் இல்லை. ஏதோ பூச்சிக்கு இது இருக்கா என்னன்னு தெரில, எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்படி ஆட்டினோன்னா ஒரு வெள்ளை கலரில் சின்ன பூச்சி ஓடுது. இங்கே பாருங்கள், இந்த வெள்ளை இந்த பூச்சி மாவு பூச்சி அது விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். 1-2 இருந்தால் அதை அப்படியே நம்மளே இது பண்ணிடலாம். ஆனால் இலையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்குது, இப்படி இருக்காது. வேறு இந்த மாதிரி ஏதோ நோய் விழுந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் காய் இல்லை, பூவை விழுந்துருது. ஏதாவது கட் பண்ணி விடணுமா அடியில்? இதெல்லாம் என்னன்னு தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கம்மா. இதில் பாருங்கள், எறும்பு போகுது பாருங்கள். இந்த எறும்பு வந்தாலே சம்திங் ராங், ஏதோ பூச்சி விழுந்திருக்குன்னு அர்த்தம். இதுவும் காய்க்க மாட்டேங்குது. பாருங்க எறும்பு போகுது பாருங்கள். அப்போ எதோ பூச்சி, இந்த மாவு பூச்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் நான். எல்லாம் இந்த தண்டெல்லாம் பாருங்கள், அப்படியே ஒட்டி போச்சு, சுருங்கி போச்சு, எல்லாம் சுருங்கி போச்சு. சாம்பலுக்கு இது போட்டு பார்ப்போம். செடி இருக்குது, ஆனால் காய் நிறையா வரமாட்டேங்குது. பூவு இருக்குது, பூவை விழுந்துருது. அதுக்கு ஏதாவது ஐடியா யோசிக்கணும்.